ஸோ நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னா டபிள்யூபிசிலேருந்து சம்மர்ஸ்லாம் டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பரான நடந்திருக்கு. ஸோ தரமான மெயின் ஈவெண்ட் டைட்டில் சேஞ்சஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. நோட்டபுளாக பார்த்துடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி ரைட்டு நம்ம டேமேஜ் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு அப்பாலஜைஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். நேற்று லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் லைவ் போடுங்க ப்ரோ, நம்ம மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக நான் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக தான் டேப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே வந்துடும். நான் அப்படியே ட்ராவல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ வரைக்கும் கண்டா நான் ரீசன் என்னன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிடுங்க, வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ கைஸ் கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய சமிசன் வர்சஸ் ஃபின் பேலருக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் ஃபார் அண்டர்ஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸ் வந்துறாரு. நிக்காலிஸ் வந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. கந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு ஸோ அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க போல். அதுக்கப்புறம் கந்தரை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறாரு. ரெண்டாவது அனௌன்ஸ் பண்ண நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லலையே. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்னொருத்தரையும் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறேன். இதில் வின் பண்ணுறவங்க தான் நம்பர் 1 கண்டெண்டராக இருப்பாங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ அமேசான் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவான்னு பார்க்கும்போது நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கெவின் ஓவன்ஸ் தான் வருவாருன்ற மாதிரி, அதே மாதிரி கெவின் ஓவன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. மேட்சோட சென்டர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸும் நம்ம சமிசனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனிட் ஆயிருப்பாங்க. ரீயூனிட் ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சமிசனை வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஒரு ஸ்டன்னர் போட்டு இந்த மேட்ச்சில் பின்னப் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நம்பர் 1 கண்டெண்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டாரு நம்ம கெவின் ஓவன்ஸ். இந்த மேட்ச் அவனுக்கு பெரிய லெவலில் அப்ரோச் பண்ணல. இதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு போயிட்டாங்க. ஃபேட்டல் 4-வேலாம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் இதை அவனுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணலன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா WWE யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய டைட்டில் நம்ம பேரன் கார்பன் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பேரன் கார்பன் வந்துருவாரு. ட்ரிக் வில்லியம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிபிரிட்டி லிரியாச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு சில இன்டர்ஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே கான்கவர் பண்ணி பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கொடுத்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் பேரன் கார்பனும் நம்ம இலியாச்சியும் ட்ரிக் வில்லியம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேபிள்லாம் விரிச்சு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஏன்டா இது சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்ல இதில் இருக்கிற டேபிள்லாம் எடுத்து வைக்கிறீங்கன்னு பார்த்தா அவங்களே குழி தோன்றாங்கன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லிலியாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ரோப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருப்பாரு. அதை பார்த்து ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். அதை யூஸ் பண்ண பேரன் கார்பன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. இந்த மேட்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால இந்த மேட்ச்சில் அவ்வளோ இல்லை, போதும், இதில் இன்னும் பெரிய எதிர்பார்க்குற மாதிரி. மூணாவது மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச் நடக்குது. இன்ட்ரம் WWE விமன் சாம்பியன்ஷிப்புக்காக டிஃபனி ஸ்டாட்டன், ஜேட் கரில், செல்சி கிரீன், ஷார்லட் ஃபேர், லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட MVP வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், டிஃபனி ஸ்டாட்டன் அண்ட் ஆல்சோ நம்ம செல்சி கிரீன். இவங்க 2 பேர் தான் மேட்சோட MVP. ஏன்னா பறந்து சண்டை போட்டுருக்காங்க. அதுவும் டிஃபனி ஸ்டாட்டன்லாம் பறந்து அடி மட்டும்தான் வாங்குறாங்களே ஒழிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. மேட்சோட கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னா, நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் தான் போய் எடுக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல செல்சி கிரீன் அவங்க லேடரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 3 பேர் இருக்காங்களா, ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் மூவ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரையும் அடிச்சு படுக்கப்பட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறமா செல்சி கிரீன் ஏறி இந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்தது மட்டும் இல்லாமல் நியூ விமன்ஸ் இன்ட்ரம் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டாட்டன் நம்ம செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. எனக்குலாம் பயங்கர சந்தோஷமாக போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுடைய கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ரைடர் பார்த்தீங்கன்னா இருப்பார், மேட் கோடானா இருப்பார். மேட் கோடானா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ பொண்டாட்டியோட வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக பூஷன் என்னைக்கு ஆக போகிறானுங்கன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ செல்சி கிரீன் வின் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம செல்சி கிரீனோட பிஆர்ன்ற மாதிரி. கொஞ்சம் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் வாரத்தில். இந்த மேட்ச் அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். ஸோ ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மோனிஸான போல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டான் ஹூசன் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்டர்டெய்னராக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஸோ மினி ஹூசன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஜட்மெண்டோட இன்வால்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜட்மெண்டோட இன்வால்மெண்ட் மீன்ஸ் நம்ம ஜெடி மெக்டான் வருவார். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்கிறதுனால ஜோ ஹென்ரியுமே ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துறாரு. கிட்டார் எடுத்து வந்தது மட்டும் இல்லாமல் ஜேடியை போட்டு பிறந்துறாரு. அதை யூஸ் பண்ண நம்ம டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுவார்னா, ஸோ டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
மணி பேக் எடுக்கலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே வெடியை வச்சு விட்றானுங்க. ஸோ அதை பார்த்து நம்ம டாமினிக் மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இதாகிறாரு. ஃபைனலி நம்ம டான் ஹூசன் என்ன பண்ணிடுறாங்கன்னா டாப் ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. டான் ஹூசனோட கர்ஸ் இன்னும் கொஞ்சம் பழிச்சிக்கிட்டு தான் போகுது. லேட்டரில் இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வீசிட்டு போவார். நான் கூட போயிருக்கலாம். இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பென்டா அவரோட டைட்டில் சாட் கேபிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சாட் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா சீர் பண்ணுற விதமாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மேட்ச் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. மேட்சோட கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னா பென்டா வந்து பார்த்தீங்கன்னா பென்டாக்கு நம்ம சாட் கேபிள் ஆங்கிள் லாக் போட்டுருவாரு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் நம்ம நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் க்ரௌன் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. மேட்ச் வாஸ் ஓகேஷாக தான். இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டில் செத் ராலின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. செத் ராலின்ஸ் இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் பண்ணும்போது ஷீல்டோட அந்த டீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஷீல்டு வெஸ்ட் மாஸ்க்குனோட வந்து பார்த்தீங்கன்னா மாசா வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாரு அரினாக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஓடிசி வருவார். மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா போகுதும். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல ஸ்லோ ஆனதுக்கப்புறம் 2 பேர் பிராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எண்டிங் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிராவல் பண்ணுறாங்க. அப்படியே ஹீட்டாக போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு 40 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. மேட்ச்சில் கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு நெல்ல கடைசி ரெஃப்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஸ்பியர் போட்டு விட்டுறாரு. அந்த இடத்துல ஏதாச்சும் ரிட்டன் இருக்குன்ற மாதிரி எல்லாமே எந்திரிச்சு கேமரா காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா ரிட்டன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த ஐகானிக் சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் பேக் ஷாட் போடலான்னு வராரு. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் தப்பிச்சு திரும்பவும் அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அவர் அந்த இடத்துல பேக் ஷாட் போடுவார்னு பார்த்தா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தா செத் ராலின்ஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸ் சேரை தூக்கி போட்டுருவாரு. அந்த இடத்துல அவர் மூவ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ செத் ராலின்ஸோட மைண்ட் கேம்ஸ் இருந்து அங்கேயே தலைவன் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா ஸோ நம்ம டீன் ஆம்ப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்பிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் லெவலேருந்து ஒரு கோசலைன் போடுவார்ல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் போகிறாரு. இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா செத் ராலின்ஸ்க்கு டிடிபி போடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லியான நம்ம டீன் ஆம்ப்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்பிட் கொடுத்துருப்பாங்க. மேட்சோட கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னா ஸோ இவங்க 2 பேரும் அவங்க ஃபினிஷரையுமே மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ செத் ராலின்ஸ் ஸ்பியர் போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் கிரப் ஸ்டாப் பெடிகிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எண்டிங்கில் என்ன நடக்குதுன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 ஸ்பியர் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி விட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேருமே 2 கார்னரில் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஷீல்டு ஃபெஸ்ட் வைக்கலான்னு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத் ராலின்ஸுமே ஷீல்டு ஃபெஸ்ட் வைக்கலான்னு வராரு. பட் அந்த மாஸ்க் இருக்கும் தெரியுமா ஷீல்டு மாஸ்க் அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் வைக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஃபிஸ்ட் வச்சதுலாம் அந்த இடத்துல ஹைலைட் கிடையாது. ஸோ ஜான் மாக்ஸிக்காக அந்த மாஸ்க் வச்சாங்க பாருங்க. ஸோ அது ரொம்ப ஐகானிக்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவனுங்க ஒழுங்காக அதை கேப்சர் பண்ணல. அது ஒன்று தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இவனுக்கு கேமரா ஆங்கிளில் ஒழுங்காகவே கேப்சர் பண்ணல. தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக எனக்கு ஃபோட்டோ கிடைக்கலங்க. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே இதை கேட்ச் பண்ணலன்றது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் ஈவெண்ட் நைட் 1 நல்லா இருந்துச்சா நைட் 2 நல்லா இருந்துச்சான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக சொல்ல தெரியல. டே 1ல் எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த 6 மேன் டாக் டீம் மேட்சை தவிர்த்து அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. டே 2ல் என்னன்னா நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணிட்டானுங்களோன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு ஒழிய. மற்றபடி டே 2 எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக 2 நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஒரு நைட்டை சூஸ் பண்ணணும்னா நான் இப்போ கொஞ்சம் பயஸ்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் டே 2வே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ போஸ்ட் ஷோ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி போயிட்டு நான் எத்தனை மணிக்கு வரேன்றது தெரியல. ஸோ அதுக்காக டேப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்லோட் பண்ணுறேன்றது தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ் இந்த ஸ்மாக்டவுன் வரலாம் விட மாட்டேன். ஸோ ரா முடிஞ்ச கையோடய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறேன். நாளைக்கு ரா வீடியோ வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக நம்ம சேனலில் சில வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்த்தா